இப்போ நம்ம தமிழ் இலக்கியங்கள் நமக்கு என்ன சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன? தை மாதமா சித்திரை மாதமா? ஆடு தலையாய வெண்ணூர்பு திரிதரும் வீங்கு செல்லல் மண்டிலம். ஆடுன்னா நம்ம மேட ராசி, முதல் ராசி. அந்த அதுல தான் துவங்கி இந்த 1725 நாட்கள்ல கொஞ்சமாக முன்னாடி போய் 72 வருடங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி போகுது. அப்ப இன்றைக்கு 24 நாட்கள் முன்னாடி போகுது. ஆண்டுல பாத்தீங்கன்னா தை மாதம் 1ஆம் தேதி தான் புத்தாண்டாக இருக்கிறதுங்கிறது தெளிவா வருது. அதுல ஒரு 6 நாட்கள் வேறுபாடு இருக்குது. நம்ம மனித இயல் தோன்றினது இருக்கு பார்த்தீங்களா, அடிப்படை மனிதர்கள் தோன்றினது பார்த்தீங்கன்னா இதே வருட கணக்குகள் தான். அவங்களும் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிங்கிறது தான் அவங்களுடைய கணக்குகளும். புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கங்க. தமிழ் புத்தாண்டு என்னைக்குமே தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக தளத்துல ஒரு விவாத பொருளாகவே இருக்கு. இப்ப தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத என்ன மாதிரி நம்ம வரையறுக்கிறது தமிழர்களுடைய வாழ்வியலை பொறுத்தவரை? அடிப்படையிலங்க தமிழர்கள் எப்படி இந்த நாட்காட்டி முறையை வடிவமைத்தார்கள் என்றால், ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசிக்குள்ள நுழையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் போது சூரியனுக்கு பின்னாடி அந்த ராசி தான் இருக்கும், அந்த ராசியின் துவக்கம் இருக்கும். அப்படியே போய் 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 கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். ஒவ்வொரு நாள் உதிக்கும் போதும் அடுத்த மாதத்தில் உதிக்கும் போது பார்த்திங்கன்னா அடுத்த ராசியோட துவக்கம் தான் அந்த சூரியன் உதிக்கும் போது அங்கே அந்த சூரியனுக்கு பின்னாடி இருக்கும். இப்படித்தான் அடிப்படையாக வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ் இலக்கியங்கள் நமக்கு என்ன சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன? தை மாதமா சித்திரை மாதமா? நமக்கு ரெண்டுமே புனிதமான நாட்களாக இருக்கின்றன. எதை அடிப்படை? சூரியனின் அடிப்படையில். ஒன்று தை மாதம்ங்கிறது சூரியன் வடக்கு நோக்கி துவங்குகிற அந்த உத்தராயணத்தை துவங்குகின்ற நாள். இன்னொன்று சம இரவு சம பகல் நாள். இப்படி ரெண்டுமே முதன்மையாக இருக்கிறதுனால தமிழ் இலக்கியங்களில் ரெண்டுமே புனித நீராடுகளுக்கு ரெண்டுக்குமே சான்றுகள் இருக்கின்றன, குறிப்பிட்ட பாடல்கள் இருக்கின்றன, ரெண்டுக்குமே இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம எது முதல்ட்டு நம்மளால் எடுக்க முடியாது. அடுத்தாற்போல் இன்னொரு பாடல் ஒன்று சொல்லுவாங்க. இந்த சித்திரையை முதல் நாள்னு சொல்கிறவங்கெல்லாம் தமிழில் அந்த நெடுநல் வாடையில் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை சொல்லுவாங்க. என்னென்னா, ஆடு தலையாய வெண்ணூர்பு திரிதரும் வீங்கு செல்லல் மண்டிலம் எப்படிங்கிறது. ஆடு தலையாய அதைத்தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. அதாவது ஆடுன்னா நம்ம மேட ராசி, முதல் ராசி. அந்த அதில் தான் துவங்கி சூரியன் சுற்றி வருகிறது அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு அந்த ஆடு தலையாயங்கிறது. ஆடு தலையாயில் மேடத்துக்குள்ளே நுழையிறது சித்திரை மாதம், அதனால் சித்திரை தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாடல் முழுசையும் பார்த்தீர்கள் என்றால் அது என்ன சொல்லுதுன்னா, புத்தாண்டை பற்றி அது சொல்லவே இல்லை. அது என்ன சொல்கிறா, சூரியன் எல்லா ராசிக்குள்ளேயும் நுழையுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இதில் முதல்ல இந்த ராசிக்குள்ளே நுழையுது அப்படின்னு தான் சொல்கிறதே தவிர அதுக்கும் புத்தாண்டு, அதனால் தமிழ் சித்திரை தான் புத்தாண்டுன்ட்டு அந்த பாடல் தூங்கவே இல்லை, அந்த பாடல் சொல்லவும் இல்லை. அப்போ அதை வச்சும் நம்ம எடுக்க முடியாது. இன்னொன்று, ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சம-இரவு பகல் நாட்கள்ங்கிறதுனால சித்திரை அதுதான் இரவும் பகலும் ஒரே சமமாக 12 மணி நேரம் இருக்கிறது, அதனால் சித்திரை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டும் நான் புனித நாட்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் உத்தராயணத்தை துவங்குற நாள்ங்கிறதும் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தாலும் நம்ம அதை எடுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஒவ்வொரு மாதமும் தமிழ் 1ஆம் தேதி அன்றைக்கு சூரியன் அந்த ராசியில் உதிக்கும். அந்த ராசி பின்னாடி இருக்கும்போதே உதிக்கும், அதில் நுழையுதுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதுக்கு உள்ள நுழையுதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைய தேதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உண்மையிலேயே அந்த சூரியன் மேட ராசிக்குள்ள சரியாக சித்திரை 1 நுழைவது இல்லை. அதே மாதிரி உத்தராயணத்தை துவங்கிறது தை 1ஆம் தேதி தானே துவங்கணும். உண்மையிலே அது தை 1ஆம் தேதி உத்தராயணத்தை துவங்குவதும் இல்லை. அப்போ ரெண்டுமே இல்லை. நானே தான் சொன்னேன், ரெண்டுமே சித்திரை 1ஆம் தேதி மேட ராசிக்குள்ளே நுழையுது, இதில் தையில் மகர ராசிக்குள்ளே நுழையுது, அது உத்தராயணம்னு சொன்னேன் இல்லையா, அது மாறி இருக்கிறது.
இந்த மாறுதலுக்குண்டான காரணத்தை நம்ம புரிஞ்சோம்னா தான் எது உண்மையான புத்தாண்டுன்ட்டு தெரியும். நீங்கள் நம்ம இதே எடுத்து பார்க்கலாம். ஈக்வினாக்ஸும்பாங்க, சமஇரவு சமபகல் நாட்களை ஈக்வினாக்ஸும்பாங்க, சொலெஸ்டிஸும்பாங்க. அந்த உத்தராயணத்தை துவங்குறத சொலெஸ்டிஸும்பாங்க. நீங்கள் 2026ஆம் ஆண்டில் சொலெஸ்டிஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வருது. டிசம்பர் 22ங்கிறது மார்கழி மாதம் 7ஆம் தேதி. உண்மையிலே அந்த மகர ராசிக்குள்ளே நுழையிறதாக இருந்தாலும் சரி, உத்தராயணம் துவங்குறதாக இருந்தாலும் சரி, உண்மையிலே நம்ம இலக்கியங்களின்படி, ஜோதிட சாத்திரங்களின்படி எப்போ இருக்கணும்னா தை 1ஆம் தேதி நுழைய வேண்டியது எப்போ நுழையுது? மார்கழி 7ஆம் தேதியே நுழையுது. கிட்டத்தட்ட 24 நாட்கள் முன்னதாகவே நுழைந்து விடுகிறது. இதே மாதிரி தான் இந்த சமஇரவு பகல் நாட்கள் ஈக்வினாக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி 2026ல் அது வந்து சித்திரை 1ஆம் தேதிக்கு பதிலாக பங்குனி 6ஆம் தேதி 24 நாட்களுக்கு முன்னாடியே அந்த சித்திரை மாதத்துக்குள்ளே நுழைந்து விடுகிறது, மேட ராசிக்குள்ளே நுழைஞ்சிருது. ஏன் இந்த 24 நாட்கள் வித்தியாசம் வருது அப்படின்னா, ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட 1725 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்படின்னா கிபி 300ஆம் ஆண்டுகள் வாக்கில் உண்மையிலே சித்திரை 1ஆம் தேதி தான் சரியாக மேடராசிக்குள்ளே 1ஆம் தேதி நுழைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த 1725 நாட்களில் கொஞ்சமாக முன்னாடி போய் ஒவ்வொரு 72 வருடங்களுக்கு ஒரு நாள் முன்னால் போகுங்கிறது கணக்கு. இந்த கணக்குக்கு அடிப்படை நான் என்னன்னு சொல்கிறேன், 72 வருடங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி போகுது. அப்போ இன்றைக்கு வந்து 24 நாட்கள் முன்னாடி போயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த உத்தராயணத்தை துவங்குறதும் சரியாக தை மாதம் 1ஆம் தேதி கிபி 300ல் சரியாக தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயணத்தை துவங்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு 24 நாட்கள் முன்னாடி போய் மார்கழி மாதம் 20ஆம் தேதியை துவங்குது. 24 நாட்கள் முடியுது. அப்போ 1725 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறத்தாழ சரியாக நுழைஞ்சிக்கிட்டு இருந்தது. இவ்வளவு நாட்களில் கொஞ்சமாக முன்னாடி போயிருக்குது. இது ஏன் முன்னாடி போகுதுங்கிறதுக்கு நம்ம காரணம் பார்க்கணும். எல்லாரும் கேட்டிங்கன்னா பூமி வந்து சூரியனை எப்படி சுற்றி வருது அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? சூரியனை பூமி எப்படி சுற்றி வருது? ஒரு கிளாக் வைஸில் ஒரு தடவை சுற்றி வருது, தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றிக்குது. 2 மூமெண்ட்டு பூமிக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த 2ஐயும் தாண்டி இன்னொரு மூவ்மெண்ட் இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் அயனாம்சம்பாங்க, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சியல் ப்ரெசிஷன்பாங்க. அது எப்படி ஆகுதுன்னா, பூமியை இப்படி ஒரு பந்து மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பந்து வந்து இப்படி நேராக அந்த அச்சு, பந்தோட அச்சு வந்து நேராக செங்குத்தாக இல்லை, அது வந்து கொஞ்சம் சாய்ந்து இருக்கிறது. இப்படி சாய்ந்து இருக்கிறதுனால அது என்னது, சுற்றும் பொழுது அது இந்த அச்சு இப்படி இருக்கும், அந்த அச்சு ஒரே இடத்துல இருக்கும். அந்த அச்சு வந்து ஒரே இடத்துல இப்படியே இருந்து சுத்தாம அந்த அச்சியே உள்ள சுத்தி கொண்டு இருக்கிறது. இது வாப்ளிங்பாங்க. இந்த வாப்ளிங் எதனால் வருதுன்னா, சூரியனோட ஈர்ப்பு விசையும் சந்திரனோட ஈர்ப்பு விசையும் ஒரு சம அளவில் தான் எப்பவும் வருடம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த பூமியோட உருவம் வந்து முழுக்க ஒரு பந்து மாதிரி பெரிக்கல்பாங்க, கோளமாக முழுமையான ஒரு நல்ல கோளமாக இல்லாமல் அது வந்து கொஞ்சம் மேலே கீழே தட்டையாக இருக்கிறதுனால இந்த வாப்ளிங் வருகிறது. இது வந்து ரொம்ப மெதுவாக நடக்கிறது. கிட்டத்தட்ட 25,800 வருடங்களுக்கு ஒரு தடவை இப்படி சுற்றி முடிச்சு வர்றதுக்கு 25,800 வருடங்கள் ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இதை யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இது ஒன்றும் பெரிய அளவில் நம்மளுடைய ஒரு மனித வாழ்வு 100 வருடம் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்குவது இல்லை. ஆனால் நம்ம கேலண்டரிக் சிஸ்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகிறது. இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு 2100 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இப்படி கணக்கு வைக்கலாம். 25,800 வருடங்களுக்கு ஒரு தடவை சுற்றுதா, அப்போ 1 டிகிரிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாள். 72 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு நாள் முன்னாடி இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு நாள் முன்னாடி நடக்கும். அதனால தான் நான் சொன்னேன் 24 முன்னாடினா கிட்டத்தட்ட 1725 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியாக 1ஆம் தேதி சித்திரையில் மேடத்துக்குள்ளே நுழைச்சிது, சரியாக தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயணத்தை தொடங்கிச்சு. இப்போ தான் சித்திரை 1ல் இப்போ தான் நுழையுதுன்னு இன்னைக்கு நுழையுதுன்னு அசியூம் பண்ணிக்கிடுங்க. இன்றிலிருந்து 2100 வருடங்கள் கழித்து எப்போ நுழையும்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி நுழையாது, பங்குனி மாதம் 1ஆம் தேதி நுழையும். அப்போ இன்றையிலிருந்து 4200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சுதுன்னா சித்திரை மாதத்தில் நுழையாது, பங்குனி மாதத்திலையும் நுழையாது,
மாசி மாசத்திலே நுழைஞ்சிடும். உங்களுக்கு புரியுதா? முன்னாடி முன்னாடி போய்கிட்டே இருக்குது. எது போகுது? மேடராசிக்குள்ள உள்ள மாதமும் முன்னாடி போகுது, சங்கராந்தியும் முன்னாடி போகுது. அப்போ ஒரு கேலண்டரிங் சிஸ்டத்தை வந்து இந்த யூகினாஸோ சொலஸ்டிஸை வச்சு பண்ணோம்னா, சமயிரவு நாட்களையோ உத்தராயணத்தை வச்சுன்னா, ஒவ்வொரு 2100 வருடங்களுக்கு முன்னாடியும் அந்த ஆண்டு துவக்கத்தை ஒரு மாதம் முன்னாடி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ இதன் அடிப்படை மற்ற கேலண்டரிங் சிஸ்டம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ இருக்கிற நம்ம கிரிகோலியன் கேலண்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் 2000 இயேசு கிறிஸ்டியன் துவக்கத்துக்கு பின்னாடியும் முன்னாடியும்னு பிரிச்சு வச்சுருக்காங்க. இதுவே இப்போ தான் 2025 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்குது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச பெரிய கேலண்டர். ஆனால் சித்தர்கள் வடிவ நாட்காட்டி முறை எவ்வளவுனா ஆண்டு கணக்குகள், தொடர் ஆண்டு கணக்குகளாக இருக்கின்றன. 43,73,127வது ஆண்டு இப்போ நடக்குது. அப்போ இந்த வடிவமைப்பு நாட்காட்டி முறைகள் எல்லாம் எந்த கேலண்டரில் படி பார்க்குதுன்னா, நம்ம 43 லட்சம் வரும் பொழுது இந்த அடிப்படைகள் எல்லாம் 2100 வருஷத்துக்குள்ள நம்ம பேசுகிறது 43,73,127 ஆண்டுகள் தெளிவாக சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல முறை இந்த மாதங்கள் போய்கிட்டே இருக்கும். அதனால் சித்தர்கள் இந்த அயனாம்சம் இருக்கிறதுனால சித்தர்கள் வந்து எதன் அடிப்படையில் ஆரம்பித்தாங்கன்னா, முதல்ல கேலண்டரிங் சிஸ்டம் என்னைக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற வரலாற்றிலிருந்து ஆரம்பிக்கணும். நமக்கு இந்து மதத்தை கொடுத்தது சிவபெருமான், ஆதிசிவனாருங்கிற ஆதிசிவனார் தான் இந்து மதத்தை கொடுக்கிறார். இந்து வேதத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. ரெண்டையும் தமிழ் மொழியில் தான் கொடுக்குறார். ஏன்னா அவர் தான் தமிழ் சங்கத்தை முதல்ல துவக்கி மக்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார். அவரே தான் பாண்டிய மன்னனாக இருந்து அரசியலமைப்பு ஆட்சி முறையை சொல்லிக் கொடுக்கறதுக்காக முதல் மன்னனாகவும் அவர் தான் இருக்கிறார். தன்னுடைய குழந்தை முருகப்பெருமானைத்தான் 2வது மன்னராக பட்டம் சூட்டவும் செய்கிறார். அப்போ எல்லாத்தையும் நமக்கு தமிழர்களுக்கு வழங்கியது ஆதிசிவனார். அந்த ஆதிசிவனார் தான் இந்த நாட்காட்டி முறைகளையும் துவக்கி வைக்கிறார். அவர் என்றைக்கு இன்றைக்கு பூமியில் வந்து இறங்கினாரோ அன்றிலிருந்து அந்த தொடர்ந்து நாட்காட்டி அந்த முறையை உருவாக்கி இன்னைக்கு 43,73,127 ஆண்டுகள்ங்கிற கணக்கு இருக்கு. தெரியா? பாரதிதாசன் வந்து நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை எல்லாம் உனக்கு தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னது உண்மைதான். அது உண்மைதான். ஆனா அடிப்படை எங்க இருந்து வருதுன்னா ஆதிசிவனார் காலத்துல இருந்து வருது. நான் சொல்ற கணக்குல 25,800 72 வருடங்களுக்கு ஒரு முறை, 72 முறை ஒரு நாள் முன்னாடி போகும். இது எல்லாம் நாசா கொடுத்திருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் சொல்றது. இப்போ இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்னையிலிருந்து 2100 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கும்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி பின்னாடி போனீங்கன்னு வைங்க, பின்னாடி போனால் ஆரம்பம் அந்த 43,73,127வது ஆண்டு இப்படி பின்னாடி போனோம்னா எங்கே வருதுன்னு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா? இன்றையிலேருந்து பின்னாடி எப்படி போகிறது? 72 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இது நாசா கணக்கு. இதுபடி அந்த இந்த 43,73,127 நாட்களை பின்னாடி போய் 72 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு நாட்கள் முன்னாடி வச்சு பார்த்தோம்னா இப்போ நமக்கு தெரியும் மார்கழி 20ஆம் தேதி அன்னைக்கு அந்த முதல்ல உத்தராயணத்தை துவங்குது எல்லாம் துவங்குறது கரெக்டாக தெரியுதா? இதன் அடிப்படையில் இன்றைய நிலையில் வச்சு பின்னாடியே போனோம்னா 43,73,127வது ஆண்டில் பார்த்தீங்கன்னா தை மாதம் 1ஆம் தேதி தான் புத்தாண்டாக இருக்கிறதுங்கிறது தெளிவாக வருது. அதில் ஒரு 6 நாட்கள் வேறுபாடு இருக்குது. ஏன்னா அது வந்து சரியாக பல்வேறு 43,73,127 ஆண்டுகளில் 6 நாட்கள் தான் வேறுபாடு இருக்கிறது. இது வந்து பியூர் கால்குலேஷன். நாசா கொடுத்த கணக்குகளின் தரவுகளின் அடிப்படையில் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது சரியாக அந்த சித்தர்கள் கணக்கும் இதுவையும் வச்சு பார்க்கும்போது தை மாதம் 1ங்கிறது தெளிவாக இருக்கிறது. அதனால தான் இந்து வேத மறுமலை இயக்கத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த சூரியனோட உத்தராயணத்தை வச்சும் பார்க்காதீங்க, சூரியனோட துவக்கம் ஆண்டு துவக்கம் அதை வச்சு பார்க்காதீங்க, 2வது புனித நீராடுதலும் பார்க்காதீங்க. இது வந்து 2100 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அப்போ நிலையாக இருக்குதுன்னா இன்றைய அறிவியலை எடுங்கள், சயின்ஸை எடுங்க, இன்றைக்கு சித்தர்கள் சொல்கிறது ரெண்டையும் பொருத்தி பாருங்கள். பொருத்தி பார்த்தீங்கன்னா தெளிவாக தை மாதம் 1ங்கிறது தெளிவாக நமக்கு பொருந்திவிடும்.
ஐயா இப்போ நீங்க ஒரு கணக்கு சொன்னீங்க. இந்த 43 லட்சத்தி சில்லற வருஷங்கள்னு சொல்றீங்க இல்லையா? இத வந்து ஆதாரப்பூர்வமா எப்படி நிறுவுறது? நம்ம இது மாதிரி நெறைய கணக்குகள், நெறைய நாட்காட்டிகள், ஏற்கனவே மாயன் கேலண்டர் அது இது நெறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? எப்படி நம்ம ஆதாரப்பூர்வமா நிறுவுறது? அதாவதுங்க, இப்ப நீங்க பார்க்கணும். நாசா நாங்க வந்து பொருத்தி காட்டி சரியா தை மாசம் 1ஆம் தேதி தான் பொருந்துதுன்னு நான் சொல்றோம். இப்ப நாசா இந்த ஆக்சியல் பிரிசிஷன் இதோட தரவுகள் எல்லாம் மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு ஏறத்தாழ ஒரு 10, 12 ஆண்டுகள் தான் இருக்குது. இந்த இந்த நெட்டு, இன்டர்நெட்டு இதெல்லாம் பரவுன பிறகு தான் நான் இந்த இந்த அமௌண்ட் எல்லாம் தெரியும். இந்த 72 இதெல்லாம் தெரியும். அப்ப நாங்கள் வந்து இந்த 43,73,126க்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறோம். இந்த இந்த இதில் யுக கணக்குகள் இருக்கின்றன, இதில் இருந்து இருக்கின்றன. இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. இதை நாங்கள் ஏறத்தாழ 1970கள்ல இருந்தே சொல்லி வரோம். 70கள்ல இருந்து ஒன்றை சொல்லிக்கிட்டு வரோம். 15 வருடங்களுக்கு முன்னாடி தான் நாசாவில இருந்து தரவு வருது. இதன் அடிப்படையில் நாங்கள் இதை சொல்லலை. நாசா தரவுகள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க அடிப்படையில் ஃபைலில் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் வெளியே தெரிகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த ஆண்டு கணக்கை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் இதன் அடிப்படையில் நாங்கள் இதை மாற்ற வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த நாசா தரவுகள் வர்றதுக்கு ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே எங்களது புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கணக்குகள் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ நாசாவுக்காக எங்கள் கணக்கில் சொல்ல, இங்கேருந்து 60 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளதுலேருந்து எடுக்கிறோம். நாசா 15 வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டையும் பொருத்தி பார்க்குறோம். தை மாதம்னு வந்துச்சு. இதை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுறோமே தவிர, ஏன்னா 60 வருடங்களுக்கு மேலாக இந்த கணக்குகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு யுகமும் எவ்வளவுங்கிறது அதுவும் நெட்லேயே இருக்குது. யுகம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். அனாதி காலம்ங்கிறது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மனித இயல் தோன்றினது இருக்குது பார்த்தீங்களா, அடிப்படை மனிதர்கள் தோன்றினது பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த்ரோபாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் முதல் 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 ஆதி மனிதனுக்கும் முன்னால் இருந்த ஒரு உயிரினம் விலங்குக்கும் நமக்கும் இடையில இருக்கிற ஒரு விலங்கினங்கள் இருக்குது. அந்த ஹோமோசேப்பியன்ஸ்லாம் சொல்லுவாங்க 43 வருடக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட இதே வருட கணக்குகள் தான் அவங்களும் சொல்கிறாங்க. இந்த 43 லட்சம் வருடம், அதாவது 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிங்கிறது தான் அவங்களுடைய கணக்குகளும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே பொருத்தி பார்க்கும் பொழுது சரியாக வர்றதுனால இதை நம்ம அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தை தான் தமிழ் புத்தாண்டு, சித்திரை அல்ல அப்படின்னு ரொம்ப ஆதாரப்பூர்வமாக நிறுவனீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. புரோக் பத்தி நண்பர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.